Hello guys, like my sister saying, welcome to my YouTube channel. Hello guys, welcome to my YouTube channel. ஸோ நான் இன்னைக்கு எங்கே போகிறேன்னா செங்கல்பட்டில் இருக்கிற சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற வண்டர்லாவில். ஸோ என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போது டைம் என்னாச்சு, டைம் 9 ஆச்சு. ஸோ அவங்க வந்ததும் செங்கல்பட்டுலேருந்து டேரெக்டாக திருப்பூரூரில் போய் வண்டர்லாவுக்கு போகிறோம். அங்கே 11 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த vlog வந்து மேக்ஸிமம் தமிழ்லேயும் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும். ஸோ go to வண்டர்லா. கைஸ் என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள போய் பார்க்கலாம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறா, சொல்லு. கைஸ் பெஸ்ட்டு தேடி கொண்டிருக்கோம். இது திருவள்ளூர் பஸ், திருவள்ளூர் கைஸ் பெஸ்ட்டு தேடி கொண்டிருக்கோம். இது வரைக்கும் பஸ் கிட்டிக்கல வண்டர்லா போகல. ஸோ போஸ்டான கைஸ் இப்போ கேட்டேன்டா, அவர் சொன்னார் இந்த இடம்னு சொன்னார். அந்த அக்கா அங்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் கைஸ் பஸ் ஏறிட்டு பார்ப்போம். கைஸ் பஸ் കിട്ടിയിട്ടുണ്ട്. ഇതാണ് ഞങ്ങളുടെ ബസ്. തിരുപ്പൂരൂരിൽ പോയിട്ട് അവിടെ നിന്ന് ഡയറക്റ്റ് വണ്ടർല. സോ വണ്ടർല പോയിട്ട് കാണാം. ബൈ ഗൈസ്. വൃത്തിയാ തേച്ചൊട്ടിച്ച് ആ ബസ് 10 മണിക്ക് എടുക്കുന്നുള്ളൂ. സോ സാഡ്. നമുക്കവിടെ 10 മണിക്ക് റീച്ച് ആവണം. ഇപ്പോൾ വരെ ടൈം 9:30 എന്തോ ആയി. അവിടെ പോകുന്നതിന് 30 മിനിറ്റ്സേ ഉള്ളൂ. നോർമൽ ഡേയ്സിൽ 11 o'clock ആണ് സ്റ്റാർട്ട് ആവുന്നത്. ബട്ട് ടുഡേ வீக்கெண்ட் ஆகிட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ திரும்பவும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைட்டாக நாங்கள் ஏதாச்சும் சாப்பிட போகலான்னு சொல்லி ஷாப் தேடிட்டுருக்கோம். பை. காஃபி எங்கே இருக்காங்க? சாவடிக்கிறாங்க கைஸ். ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி 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 இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி சாவடிக்கிறாங்க. எந்த பஸ் எப்போ எடுப்பாங்கன்னே தெரியல கைஸ். திருப்பூர் வந்துட்டோம். இங்கேருந்து ரேப்பிடோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட்டோ புக் பண்ணாங்க, அது வந்துட்டுருக்கு. போகலாமா கைஸ்? நாங்கள் ரீச் ஆக போகிறோம் கடைசியாக. ஏதோ தெரியுதா, அதான் வந்துடலாம். ஜெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். ஃபுல் நேச்சர். ஐ திங்க் தமிழ்நாடு தமிழ் சைடில் பார்க்குறவங்களுக்கு இது நார்மலாக தெரியும். ஆனால் எங்கள் ஒரு கேரளா சைடில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் கேரளாவில் பார்க்கறது ரொம்ப ரேர். இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் ரொம்ப ரேர் கைஸ். ஐயோ இந்த பவர் பேங்க் ஒயர். கைஸ் கடைசியில் வண்டர்லா ரீச் ஆகிட்டோம். ஸோ திஸ் இஸ் வண்டர்லா. ஓகே கைஸ், நாங்கள் உள்ளே போயிட்டு சொல்கிறோம். வண்டி வருது பின்னாடி. அப்புறம் கொச்சி வண்டர்லாவோட நல்லா இருக்கான்னு பார்ப்போம். எல்லா ரைடும் முடிஞ்சு ஈவினிங் கடைசி எண்ட் ஆஃப் த vlogல சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கைஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு vlogல ஏதோ பேசணுமா? சொல்லுடா, ஏதோ பேசணும் சொல்லி பேச சொல்றா. என்ன மலையாளம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது அந்த மாதிரி. கைஸ் எனக்கு நல்ல ஜாலியாக இருக்கணும், நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும். வண்டர்லாவில் போவேன். ஸோ எந்த ஃப்ரெண்ட்ஸிൻ്റെ அபிப்பிராயம் ஓகே கேட்டோம். சொல்கிறான் குட்டா இன்னும் போகவே இல்லை, அதுக்குள்ளே குட்டி குட்டி சொல்கிறான். ஆமாம் எக்ஸ்பெக்டேஷனோட போகிறோம், போயிட்டு சொல்கிறோம் காசுக்கு வருதா இல்லையான்றது. ஓகே. ஒரு அந்த சைடு ரொம்ப கூட்டமாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? என்ட்ரியே பக்காவாக இருக்குது கைஸ். இன்னைக்கு எவ்வளோ க்யூவில் நிற்க போகிறோன்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் கொச்சியில் போயப்போ பெர் ரைடு തന്നെ മിനിമം ഒരു 15 minutes എങ്കിലും നമ്മൾ വെയിറ്റ് ചെയ്യും. ബട്ട് ഞാൻ എൻ്റെ ഒരു ഫ്രണ്ടിനോടാണ് ഫാമിലിയോടാണ് പോയത്. ബട്ട് എൻ്റെ അതിലെൻ്റെ ഒരു കൂട്ടുകാരനുണ്ടായിരുന്നു. അവൻ്റെ കൂടെ പോയപ്പോൾ ലൈക്ക് എല്ലാ റൈഡിലും ഫാമിലി മെമ്പേഴ്സ് പോണതുകൊണ്ട് എക്സ്ട്രാ ഒരു 2 റൈഡ് 3 റൈഡ് ഗ്യാപ്പ് വേണം. സോ നമുക്ക് കൂടുതൽ ക്യൂ നിൽക്കേണ്ട ആവശ്യം വന്നില്ല. ആൾറെഡി ടിക്കറ്റൊക്കെ ഓൺലൈനിൽ ബുക്ക് ചെയ്തു. അവിടെ പോയി QR കോഡ് സ്കാൻ ചെയ്ത് ടിക്കറ്റ് എടുത്തിട്ട് அதோடு போம். ஓகே பை. இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேக் செக் பண்ணுவாங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமான்னு தெரில. பேக் செக் பண்ணிட்டு இருக்காங்க.
உள்ளே வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டாய் பொம்மை எல்லாம் இருக்குது, நம்ம டான்ஸில் ஆடுறாங்க. அவங்க கூட போய் செல்ஃபி விட்டு எடுப்போம். டேய் கைஸ், நீங்கள் பர்த்டே ஆஃபர் வாங்கினா அந்த பர்சன் வரணும்னு செக்கே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ரஷ் இருந்தால் பிரச்சனையே இல்லை. நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன், எங்களுக்கு வாய்ஸ் இப்போ கேட்காது. வண்டர்லா ஏஐ ரோபோட். എല്ലാവരും കൊച്ചിയാണോ? ഞാൻ ട്രിവാൻഡ്രം ഞങ്ങൾ പഠിക്കുക ഇവിടെ മേൽമരുത്തൂർ. അറിയാമോ മേൽമരുത്തൂർ? ആദിവാസി കോളേജിലാണ്. ഗൈസ്, ഫോൺ എടുത്തിട്ട് ഫോൺ മുഴുവൻ തരില്ല. ഉള്ള അലോഡ് தான். പക്ഷേ ഫോൺ ഇപ്പോൾ വെച്ചിക്കാൻ ആളില്ല നമ്മളെ കയ്യിൽ. ഇപ്പോൾ നമ്മൾ 3 പേരാണ് വന്നിട്ടുള്ളത്. സോ വാട്ടർ റൈഡ് പോകുമ്പോൾ ഫോൺ ഉള്ള അലോഡ് ലൈക്ക് യൂസ് ചെയ്യാൻ പറ്റുമെന്ന് പറഞ്ഞൂടാ. വെയിറ്റ് ഇവിടെ ഫോൺ സെക്യൂർ ആവുന്ന ഒരു കവറുണ്ട്, അത് വാങ്ങിച്ചാൽ കൊള്ളാമെന്നുണ്ട് എനിക്ക്. നോക്കാം നമുക്ക്. ഓക്കെ, നമ്മൾ പോയി ഇപ്പോൾ ലോക്കറിലെല്ലാം ബാഗ് വെച്ചിട്ട് அடுத்த ரைடு இப்போ ஸ்டார்ட் ஆகும். ஓகே பை. டேக் கிடச்சி நாங்கள் இது இப்போது ரூமில் இது பண்ண போகிறோம். நம்பர் 1629 எங்களோட இது. இதை டேப் இது பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். கைஸ், எல்லா ரைடுலையும் ஏற முடியுமான்னு தெரில. டைம் வந்து ஏன்னா கொச்சியில் நான் போயிருக்காங்க வந்து எல்லா ரைடுமே என்னால் அட்டன் பண்ண முடியல. டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பிகாஸ் க்யூ நிற்கணும் எல்லாத்துக்குமே. ஃபாஸ்ட்டாக டிக்கெட் எடுத்தால் தான் க்யூ இல்லாமல் போக முடியும் டேரெக்டாக. ஸோ தெரில, என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. வாட்டர் ரைடெலாம் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடியலைன்னா இவ்வளோதான் வண்டர்லா vlog. ஓகே பாருங்க. எப்படி நான் சொல்கிறேன். ஓகே ஓகே கைஸ், ரைடில் ஏறி எனக்கு ஃபோன் கூட vlog எடுக்கிறது பயமாக இருக்குது. ஏன்னா ஃபோன் கீழே போட்டுருவேன்னு ரொம்ப பயமாக இருக்குது. பார்க்கலாம். இதோ ஜெயின் வீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதை முடிச்சிச்சுன்னா பக்காவாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ரைடு போக போகிறோம் கைஸ். ஃபஸ்ட் ரைடு ஏற போகிறோம். மேவரிக் இதான் ஃபஸ்ட் ரைடு எங்களோட கைஸ். സ്റ്റാർട്ടിങ് ഷാഗുനായിട്ട് പോയത് പോലെ ഉണ്ട്. ഫസ്റ്റ് റൈഡ് ടെസ്റ്റിംഗ് എന്ന് പറയണം അവർ. സോ ഗൈസ്, ഈ റൈഡ് കാണുമ്പോൾ എൻ്റെ ഒരു ചൈൽഡ്ഹുഡ് ഫ്രണ്ട് എനിക്ക് ഓർമ്മ പറഞ്ഞേ. ഞങ്ങൾ ടാഗ് ചെയ്യുന്നു ഇവിടെ. ഓക്കെ, അവൻ്റെ പേര് അഖിലേഷ്. ജന്മത്തെ മറക്കില്ല ഈ റൈഡ്. സെറ്റ് റൈഡാണ് ഗൈസ്. പറ്റിച്ച് ഗൈസ്, എൻ്റെ ഹൈറ്റിന് കയറാൻ പറ്റൂല. സോ സാഡ്. അവർ രണ്ടുപേരും പോയിട്ടുണ്ട്, എൻ്റെ 2 ഫ്രണ്ട്സും. എനിക്ക് പോകാൻ പറ്റിയില്ല, നല്ല വിഷമമുണ്ട്. சேர்ந்து போகலாவா? வேணாம், சேர்ந்து போகலாம். പോയിട്ട് വാ. ഗൈസ്, സത്യം പറഞ്ഞാൽ ഇതൊക്കെ നല്ല ചതിയാണ്. ഇങ്ങനെ ഹൈറ്റ് വെച്ച് ഇവർക്ക് ആദ്യമേ പറയാറുണ്ട് പോലെ. കുഴപ്പമില്ല, നെക്സ്റ്റ് റൈഡ് പോകാം. ഗൈസ്, ഫസ്റ്റ് അറ്റംപ്റ്റ് നമ്മൾ റോളർ കോസ്റ്റർ പോകാൻ ഇരിക്കണേ. എനിക്ക് ആ റൈഡ് പോകാൻ പറ്റുന്നുണ്ട്, അവരും കയറിയില്ല. സോ റോളർ കോസ്റ്ററിൽ എന്തായാലും ക്യൂ കൂടുതൽ കാണാം. എന്ന് വെച്ചാൽ ഇതാണുള്ളതിലെ ഹയസ്റ്റ് പീക്ക് റൈഡ്. സോ നോക്കാം നമുക്ക് ഇതെങ്ങനെ കിട്ടണം നോക്കാം. റോളർ കോസ്റ്റർ, இன்வெர்டட் ரோலர் கோஸ்ட், இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ரோலர் கோஸ்ட், தஞ்சூரா. அங்கே தான் போகிறோம். க்யூவும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லெட்ஸ் ட்ரை கைஸ். இங்கே ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஒரு ரைடுக்கே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. எல்லா ரைடுமே ஏற முடியுமான்னு தெரியல. என்னோட ஒப்பீனியன் என்னடா, ரைடு ஒஸ்ட்டுன்னு சொல்ல வரல, இந்த ரஷ்ஷு தான். பார்ப்போம். லெட்ஸ் கைஸ். நிறைய பேர் இருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டி தரேன். இது வந்து ஃப்ரண்ட் லைன். நாங்கள் இதை சுற்றி இங்கே போனோம். ஒரேடியாக உள்ளே வந்துட்டோம். இவ்வளோ க்யூ திருப்பியும் நாங்கள் தாண்டி போனோம் அந்த ரோலர் கோஸ்டர் தஞ்சூரா ரைடுக்கு. உள்ளே போய் உட்காந்துட்டு பார்க்கலாம் கைஸ்.
சரி எப்படி இருந்துச்சு ரைடு? ரைடு எப்படி இருந்துச்சு சொல்லு தீனா. கைஸ் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆனால் உள்ள மட்டும் ஃபோன் அலோட் பண்ணல, அதனால ரைடு விட்டு எடுக்க முடியல. பக்காவா ஃபோன் ரிஸ்க், அதான் உங்கள் ரிஸ்கில் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இப்போ உங்ககிட்ட கோப்ரோ வித் ட்ரைபாட் இருந்துச்சுன்னா, ஆமாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா கையில் ஹோல்டபுளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக ஹோல்ட் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும்னா ரிஸ்க் எடுத்து ஃபோனில் எடுக்கணும், அதெல்லாம் எடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் டைமில் பார்ப்போம் கைஸ். முன்னாடியே இங்கே வந்து இது எடுத்துகிட்டு போனோம்னா முன்னாடியே வந்து பாருங்க கைஸ், எல்லா ரெட்லையும் ஒவ்வொரு சீட்டு கேப் விட்டு உட்கார வைக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே பாருங்க இந்த ரைடு பாருங்க. இதனால் ரொம்ப டைம் டிலே ஆகுது. இவங்க வேணும்னு ரஷ்ஷுக்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. பாருங்க எல்லா ரைட்லேயும் ஒவ்வொரு சீட்டு கேப் விட்டு தான் விடுறாங்க. கரெக்டாக பாருங்கள் எல்லா இடத்துலையும். ஸோ இங்கே என்ன ரீசனே தெரியல கைஸ். போகணுண்டா, கண்டிப்பாக போகணும் அதில். சரி இந்த ரைடு பிடிச்சிச்சு. ஓகே, ஆவரேஜா எனக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. லைட்டாக எனக்கு தலை சுற்றுது, என்னன்னு தெரில. ஆனால் ரைடு நல்லா இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் ரைடுக்கு போகலாம். இந்த ரைடு தான் நெக்ஸ்ட் போக போகிறோம். கொச்சியில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரைடு தான், அதனால் மறக்கவே முடியாது. செம்மையாக இருக்கும். என்னால் முடிஞ்சால் ஃபோன் அலோடுன்னா நான் வியூ காட்டி தரேன் மேலே போய். ஓகே கைஸ், ஆஃப்டர் 1 hour இந்த ரைடுக்கு போக போகிறோம். இப்போவும் க்யூவில் தான் இருக்கும். ரைடு எப்படி இருக்குன்னு கைஸ். ரைடை விட எனக்கு ஃபோன் தான் பயமாக இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரில கைஸ். என்னோடய கேமு இங்கே ஃபுல்லாக சுற்றி எடுக்கணும். லெட்ஸ் see guys. கைஸ் ஃபோனை சுத்த முடியாது, இல்லைன்னா காட்டி வந்திருப்பேன். எல்லா இடமும் ஃபுல்லாக தெரியுது டாப் வியூ. அது வீடியோ கிடையாது. கைஸ் நாங்கள் டேரெக்டாக வாட்டர் ரைடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. மீதி ரைடெலாம் வாட்டர் ரைடு முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் டைம் இருந்துச்சுன்னா திரும்பியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மல் ரைடுக்கு போக பிளான் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரைடு போயிட்டு ரிவ்யூ சொல்கிறோம். ஆனால் கொடுக்குற காசுக்கு ரஷ் வச்சு கம்பேர் பண்ண ஒருத்தே கிடையாது, ஆனால் ஒருத்து தான். கைஸ் கடைசியாக எப்படியோ வந்துட்டோம், பார்க்கலாம். கைஸ் வேவ்பூல் வந்திருக்கோம். கைஸ் வேவ்பூல் வந்திருக்கோம். இது ஸ்டார்ட் ஆகல, வேவ்பூல் ஸ்டார்ட் ஆகும். பாய் மேல கடைசியாக கேஸ் வாங்கிட்டோம், தண்ணி போடுறது கேஸ் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் எல்லா வாட்டர் ரைடும் ஃபோன் எடுக்க போகிறோம். வாங்குறதுல வீடியோ எடுக்கல. ஓகே, கோ டு வாட்டர் ரைட் வேவ்பூல். கைஸ் இதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே வீடியோ எடுக்க முடியும். வெயிட் பண்ண காட்டுறேன். வேவ்பூல் எப்படி இருந்துச்சு? வேவ்பூல் செமையா இருந்துச்சு गाइस. வேவ்பூல் நல்லா இருந்துச்சு. வீடியோஸ்ல அவுட்புட் பாருங்க சொல்றோம் गाइस. ரைட் ஹேண்ட் போடு, ரைட் ஹேண்ட்.
கைஸ் நெக்ஸ்ட்டு திரும்பி வாட்டர் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் போயிட்டு இனி பாக்கி எந்த வேண்டாம் இல்லை கேட்குறோம். ஓகே பாய். இதில் ஷார்ட் இருந்தாலும் கன்ஃபார்ம் எடுத்துருக்கேன். கைஸ் நான் இப்போ இந்த ரெட்டில் போகிறேன். இங்கே இருக்கிற ஒரு பையன் சொல்லியிருந்தான். ஹாய் சொல்கிறோம். வ்ளாகரில் ஃபஸ்ட் வ்ளாக் கைஸ். அந்த ரெட்டில் போகிறோம். எல்இடி லைட்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, பார்க்கலாம். No, it's fraud. First time தான் பயமா இருக்கும். All sir. பயம் வந்துச்சா? நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் இந்த ரைடில் தான் நெக்ஸ்ட் போகிறோம். ரைடு விட பார்ப்போம். இப்போதான் ப்ரோ எடுத்தேன். எல்லாரும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து போன உள்ள டிஷர்ட் ஒன்று போட்டுருக்காங்க. கம்மியாக இருக்குல்ல? பையன் வரான். கேமரா ட்ரெயின் நம்ம சாம. ரொம்ப குளிருது கைஸ். ஐயோ சத்தியமாக ரொம்ப குளிருதுங்க. போய் ட்ரெஸ் மாற்றிட்டு ஏறாத ரேடில் ஏற போகிறோம். ட்ரை ரைடு 6 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே பாய் கைஸ். லாஸ்ட்டாக ஒரு வாட்டர் ரைடு வேவ் பூல். ஒன் லாஸ்ட் டான்ஸா? ஓகே கைஸ், ஒரு டான்ஸ் ஆடிட்டு வருவோம். கைஸ் அப்படி என்னோட வாட்டர் ரைடு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் டைம் இருந்தால் க்யூ கம்மியாக இருந்தால் டிரைவருக்கு போகிறோம். செப்பல்லாம் பத்திரமா இருக்குது, யாரும் எடுத்துகிட்டு போகல. லக்கி. ஓகே கைஸ், கடைசியாக பார்ப்போம். பை. இந்த குளிரில் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ ப்ரோ. ஒரே விஷயம் வச்சு சாப்பிட்றேன் கைஸ். எல்லா ரைடும் தீர்ந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்துச்சு. நல்ல தனுப்பு உண்டு. நல்லா கன்ஃபார்ம் கோல்டு காஃபி எல்லாம் இருக்குது.
ஒரு ஐஸ்கிரீம் வச்சு கையை முடியும் நல்லா எக்ஸைட்டாக கைஸ் தீனாக்கு தெரியாமல் வீடியோ எடுக்க போகிறோம். அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். கைஸ் லாஸ்ட்டு ட்ரை ரைடு இது ஒரு ரைடு. ഇതിന് ശേഷം ചിലപ്പോൾ കാർ ഓടിക്കാൻ പോകും. വേറെ മാക്സിമം ടൈം കിട്ടിയാൽ പോകും. ഇവന് വീട്ടിൽ പോകുന്ന സമയമായി. സോ മാക്സിമം ടൈം ഉണ്ടെങ്കിൽ വേറെ റൈഡിൽ പോകും. ക്യൂവും കുറവാണെങ്കിൽ വേറെ റൈഡിൽ പോകും. ഓക്കെ கைஸ் கடைசி வரைக்கும் ஏற முடியல. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ சேட். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது ஏறணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஓகே கைஸ் நாங்கள் போகிறோம். சின்ன பசங்க கார் ஓட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். இடிச்சு ஆடுற மாதிரி இருக்கும். முடிஞ்சா உள்ள போய் நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே பை. லெஃப்ட் சைடு இருக்குடா ஆக்சிலேட்டரு. கைஸ் காருக்குள்ள இருந்தாச்சு. எனக்கு ஒரே ஃபன் தான். காருக்குள்ள இருந்தாச்சு. எல்லாரும் அடிக்க போறோம். யாரையும் பார்க்க மாட்டோம், எல்லாரும் அடிக்க போறோம். எல்லாரும் அடிக்க போனீங்க, யாரையும் நோக்க முடியல. போன் எதுவும் இல்ல. தீனா கத்துக்கோடா. லைசன்ஸ் இப்பதான் அப்ளை பண்ண போற. எங்க லைன் கத்துக்கோ. நான் F1க்கு போறேன் இது கத்துக்கிட்டு. கைஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. இன்னொரு வாட்டி போலாமா? வேணாமா? இதுவா? அதான் டைட்டா இருக்குன்னு பார்த்து. கைஸ் பெல்ட் தப்பா போட்டுட்டேன். தேங்க்யூ ப்ரோ. கைஸ் இந்த சைடு ஒரு பார்ட்டு, இந்த சைடு ஒரு பார்ட்டு, 2 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க கார் ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? நீலா guys ஃபுல்லா ஜாம் ஆச்சுடா. ஐயோ गाइस ஃபுல்லா ஜாம் ஆச்சு. தனியா போய் மாட்டி பண்ணலாம். தனியா போய் गाइस பிடிச்சாரு என்ன. गाइस பை. நான் போய் கார் ஓட்டிட்டு வந்துறேன். Again இந்த கார் ரைடு செகண்ட் டைம் போறோம். செம ஃபன்னா இருக்கு. செம ஜாலியா இருக்கு பாருங்க. செம ஜாலியா இருக்கு. ஓகே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ரைடு திரும்பி ஆரம்பிக்க போகுது. ஓகேல நிக்கிறோம்.
கைஸ் லாஸ்ட் ஆஃப் தி வண்டர்லா ட்ரிப். இந்த வாட்டர் ஃபால்ஸ் உனக்கு செம்மையாக இருக்குது. லைட்டிங்காக மாறிட்டே இருக்குது. சூப்பர் கைஸ். கடைசியாக சாப்பிட வந்திருக்கோம். சவுண்டெல்லாம் போச்சு கைஸ். ஒரு பிளேட் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாவம் தீனா வெஜ்ஜில் இருக்கான். வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவான். நாங்கள் 2 பேரும் ஷவர்மா ஆர்டர் பண்ணோம். ஒரு பரோட்டா சொல்கிறதுக்கு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கான். ஓகே கைஸ், என் ஃப்ரெண்டோட ஷவர்மா வந்துச்சு. அப்படியே சாப்பிட போகிறோம் கைஸ். ലാസ്റ്റായിട്ട് ബസ് കയറിയിട്ടുണ്ട്. എല്ലാ റൈഡ്സും എല്ലാം കംപ്ലീറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. എൻ്റെ 2 ഫ്രണ്ട്സും ബസ് കയറി വീട്ടിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുക. ഞാനിപ്പോൾ നാട്ടിലേക്ക് പോയിക്കൊണ്ടിരിക്കുക. ஸோ தமிழில் പറഞ്ഞ வச்சா எல்லாரும் ரைடுமே முடிஞ்சாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நானும் இப்போ என் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படி சொல்லணுன்னா, நீங்கள் இப்போ கொச்சி வண்டர்லா ஒரு வாட்டி போயிருக்கீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. இந்தியாஸ் பிக்கஸ்ட்டு வண்டர்லான்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இந்தியாவிலேயே இன்வெர்டட் ரோலர் கோஸ்டர் வந்து மட்டும்தான் பெருசு எங்கே இருக்குது, சென்னை வண்டர்லாவில். எல்லாமே இந்தியாவிலேயே பெரிய வண்டர்லாலாம் கிடையாது. ஸோ கொச்சி இதோட ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அப்புறம் ஒரு சில ரைடெல்லாம் கொச்சி கூட கம்பேர் பண்ணால் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஒரு ரைடு இருக்கும், லைக் பாட்டம் டு டாப் வந்து போயிட்டு திருப்பியும் பாதியில் நிற்கும், திருப்பியும் பாதியிலேருந்து டாப் போகும், திரும்பியும் கீழே வரும், திருப்பி மேலே போகும். அந்த மாதிரி ரைடு இருக்குது. அது ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட்டு மேலே போயிட்டு கீழே வந்துடும், அவ்வளோதான். ஆனால் ரைடு நல்லா தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் தான். அப்புறம் மெயின் இஷ்யூ என்னென்னா, நீங்கள் டிக்கெட் எடுத்து போடுற மாதிரி இருந்தால் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் எடுத்து போனால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆனாலும் ஃபாஸ்ட் ட்ராக்கும் நார்மல் பீப்புளையும் ஈக்குவலைஸ் பண்ணி தான் அவங்க விட்றாங்க. இப்போது ஒரு டிக்கெட்டு ஃபாஸ்ட் ட்ராக்னா ஒரு டிக்கெட் நார்மல் டிக்கெட். அது நல்ல விஷயம்தான். ஆனால் 2048 or 50 சம்திங் வரும் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்டுக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்து போகிற அளவுக்குலாம் ஒர்த்தும் கிடையாது. பட் நீங்கள் இப்போ வீக் டேஸில் போனால் மேபி ரஷ்ஷு ரொம்ப கம்மியாக இருக்காது, மினிமம் கம்மியாக இருக்கும். வீக்கெண்டில் போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ரைடில் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது 1 മണിക്കൂർ നമ്മളാണെങ്കിൽ വെയിറ്റ് ചെയ്തു. മാക്സിമം 3-4 റൈഡിന് 1 മണിക്കൂർ വെയിറ്റ് ചെയ്തു. അതുകൊണ്ട് ഞങ്ങൾക്ക് ഒരു റൈഡ് എന്ന് വെച്ചാൽ ഏത് റൈഡ് ചൂസ് ചെയ്താലും കൺഫേം വീക്കെൻഡിൽ പോയാൽ ഡെഫിനറ്റ്ലി നിങ്ങൾ റഷ്, അതായത് ക്യൂ നിൽക്കണം, അല്ലെങ്കിൽ പണി കിട്ടും. പിന്നെ ഒരു അഡ്വാൻറ്റേജ് എന്താണെന്ന് വെച്ചാൽ നിങ്ങൾ ഫാമിലി ഫ്രണ്ട്സിലൂടെയൊക്കെ പോയാൽ നോർമലാക്കി ഒന്ന് പോകണം. നിങ്ങൾക്ക് ലെക്ക് ഉണ്ടെങ്കിൽ ഒരു 2 പേര് 3 പേര് പോയാൽ നിങ്ങൾക്ക് ലെക്ക് ഉണ്ടെങ്കിൽ അവർ വിളിക്കും. இதுபோல் எக்ஸ்ட்ரா 3 சீட் உண்டு, யாருக்குன்னு வரணும், അങ്ങനെ അവർ விളിக்கும். தமிழில் சொல்லணும்னா, இப்போது நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் நீங்கள் ரஷ்ஷில் நின்று தான் ஆகணும். அதுவே நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு சில பேர் ஃபேமிலியாக போக தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் எல்லோரும் ஃபில் ஆகும். பேலன்ஸ் ஒரு 3 or 4 சீட்டு பேலன்ஸ் இருக்கும். அவங்க கேட்பாங்க 4 பேர் யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் லாஸ்ட்டில் நின்னா கூட டேரெக்டாக இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து போகலாம். அதோட அட்வான்டேஜ். ஒரு 3 பேர் 2 பேர்லாம் போகலாம். ஸோ ஒருத்தான்னு கேட்டால் கொச்சி போகாதவங்களுக்கு ஒருத்தா இருக்கும். ஆனால் எல்லா ரைடும் கண்டிப்பாக ஏற முடியாது. ரஷ்னால எல்லா ரைடுமே ஏற முடியாது. ஒரு 40+ ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சின்ன பசங்களோட ரைடை தவிர்த்து 30 இல்லைன்னா 35 சம்திங், இல்லை 20 சம்திங் 25 சம்திங் இதில் இருக்குது. எல்லாமே ஏற முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 60% ரைடாக ஏற முடியும். ஆனால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு என்னோட ஒப்பீனியனில் நான் கொச்சி போயிருக்கேன், கொச்சி இதோட ஒர்த்து. ஆனால் இது நல்லா இல்லைன்னு சொல்லலை, நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேமிலி கூட போகணுன்னா போய் என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வண்டர்லாவோட குட்டி வாக். குட்டியாக பெருசான தெரில. உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlog எடுத்தால் நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். Bye bye, signing off from Adarsh.